கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஆஹ் 2 நாளாகமோ 5வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம். அதுல இஸ்ரேல் ஜனங்கள் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டிட்டு ஆஷாப், ஏமான், எகுத்து உங்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து லேவியர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க, புடவைகள், மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்கள், தம்புரு, சுரமண்டலங்கள் இதெல்லாம் பிடித்து பலிபடத்தில் கிடக்க நின்றாங்க. அங்க நின்று பொறிகளை ஊதுற ஆசாரியர்கள் 120 பேர் அங்க என்ன செஞ்சாங்க, அந்த பலிபடத்து முன்பாக நின்றாங்க. அவர்கள் ஒருமிக்க பொறிகளை ஊதி ஒருமித்து என்ன செய்றாங்க, பொறிகளை ஊதுறாங்க. 120 பேர் ஆசாரியர்கள் நின்று ஊதி கர்த்தரை துதித்து என்ன செய்றாங்க, சோத்தரித்து பாடுறாங்க. இப்ப ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர்கள் என்ன செய்றாங்க, பொறிகள், தாளங்கள், கீத வாத்தியங்கள் எல்லாம் சத்தத்தை என்ன செய்றாங்க, துணிக்க பண்றாங்க. எப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்திரிக்கிறாங்க. கர்த்தருடைய வீடாகிய சோத்தரித்த உடனே கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் என்ன செய்தி மேகத்தினால் நிறையப்பட்டுச்சான். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்யறதுக்கு கூட நிற்கக்கூடாத முடியாத அளவுல கர்த்தருடைய மகிமை ஆலயத்தினை செஞ்சிருக்கு, நிரப்பியிருக்கு. இப்ப துதித்து சோத்தரிக்கும் போது கர்த்தருடைய ஆலயம் என்னது, மகிமையால் நிரப்பப்படுது. அப்போ நம்ம ஒவ்வொருடைய ஆலயங்களிலும் கர்த்தர் எல்லாரும் என்ன செய்யணும், துதித்து சோத்தரித்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள இதற்காக நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆலயங்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தபடியாக 6வது அதிகாரம், அதுல என்னன்னா, சாலமோன் காரிருளில் நினைச்சு நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் காரிருள வாசம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சாலமோன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவரு வாசம் பண்ணதற்கு வீடும் என்றைக்கும் தங்கத்தக்கான நிலையான ஸ்தலமே ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்றான். கர்த்தர் சொன்னாரு, வாசஸ்தலத்துல நான் தங்குவேன்னு சொன்னார்ல, அதனால உமக்கு நிலையான வீட்டை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லிட்டு, ராஜா என்ன செய்யறான்னா, இப்ப அழைத்து முகத்தை திருப்பி இஸ்ரேல் ஜனங்கள் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். ராஜா ஜனங்கள் முன்பாக ஆலயத்திலிருந்து முகத்தை திருப்பி எல்லா சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். இஸ்ரேல் சபையார் எல்லாரும் அவனுக்கு முன்பாக என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. அவன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னா, அவன் சொன்னது, இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயிலிருந்து என்னது, நம்ம ஆதியாமத்தை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருவரும் உங்க வாயில வாரது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, சொல்ல மாட்டேங்காங்க, அற்பமா நினைக்கிறாங்க. வேதத்துல பார்க்க ஒவ்வொரு தலைவர்களும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் நினைச்சுறாங்க, சொல்றாங்க. அதே போல சாலமோன் என்ன செய்யறான், சகல ஜனங்களையும் பார்த்து இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னார், ஆலயம் கட்டுறது சொன்னாரு. அதை தம்முடைய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் என்ன செஞ்சிட்டாரு, இப்போ நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாருங்கிறார். அப்புறம் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண ஆளுமதற்கொண்டு என் நாம விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது விருப்பம். சகல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எந்த பட்டணத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களை யாரையும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியா இருக்கும்போது வேற ஒருவரை தெரிந்து கொள்ளல. இஸ்ரேல் ஜனங்கள் மேல தெரிந்து கொள்றதுக்கு வேற யாரையும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு என் நாம விளங்கு ஸ்நானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியா இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன்கிறார். எருசலேம்ல இஸ்ரேல் ஜனங்கள்ல அதிபதியா இருக்க தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் அப்படின்னு சாலமன் சொல்றார். அப்புறம் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுங்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதுடைய மனதில் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, என் தகப்பன் நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை நீ கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதுல இருந்தது, நல்ல காரியம்தான். ஆனா நீ ஆலயத்தை கட்ட மாட்டார். காரணம், என்ன செஞ்சிட்டா, நீ அநேக ரத்தத்தை சிந்திட்டா. அதனால உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிறவன் என்னுடைய நாமத்துக்கு என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அதனால சொல்றான், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் என்னுடைய தகப்பனார் மூலம் சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்ன செஞ்சார், இப்ப நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனுடைய தாவீதின் ஸ்நானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனம் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நாமத்திற்கு நான் என்ன செஞ்சேன், ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே என்ன செஞ்சாரு, பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியும் நான் என்ன செஞ்சேன், ஆலயத்தை கட்டி அந்த உடன்படிக்கையை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரார்த்தனை பண்ண அந்த உடன்படிக்கை பெட்டியும் நான் என்ன செய்றேன், அந்த ஆலயத்துல கொண்டு வைத்தேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு.
மீண்டும் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பு இஸ்ரவேல் சபையர் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்து, பலிபீடத்துக்கு முன்பாக சகல இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக கைகளை விரித்து சாலமன் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, சாலமன் வந்து 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான ஒரு வெண்கல பிரசங்கத்தை பீடத்தை உண்டாக்குனார். அந்த பிரசங்க பீடத்தை நடு பிரகாரத்தில் என்ன செஞ்சாரு, வைத்திருந்தார். அதன் மேல் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எதிராக முழங்கள் பண்ணிட்டு தன் கையில் என்ன செஞ்சாங்க, வானத்துக்கு நேராக விரித்தாங்களாம். அதனாலதான் ஒவ்வொரு ஆலயத்துல என்ன செய்யுது, பலிபீடங்கள் உண்டாக்கப்பட்டு அதுல ஊழியர்கள் நின்று என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்போ அந்த சபையர் எல்லாரும் இப்போ என்ன செய்றாங்க, தன் கையில வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படிட்டு என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. இசைதேவனா கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. தாங்கள் முயற்சியோடு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கும் உடன்படிக்கை என்ன செய்ய கிருபையை நீ காத்து வருகிறீர் அப்படிங்கிறான். நான் தேவரீர் என் ஜனமாகி தாவீது என்னும் உமது அடியாருக்கு செய்த வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சிரு, காத்துறீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கருத்தினால் அதை நாள் என்ன செஞ்சுட்டு அதை நிறைவேற்றி முடித்தீர். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே என் தகப்பனாகிய தாவீது சொன்னும் உமது அடியானை நோக்கி, அது சொல்றேன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரன் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழிகளே காப்பார்களானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தை வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போதில்லை என்று கர்த்தர் சொன்னதை இப்பொழுது நான் என்ன செய்தோம் அவனுக்கு நிறைவேற்றுவோங்கிறார். சகல இஸ்ரவேலின் கர்த்தாவே, தேவரே என் தகப்பனாய் தாவீதுக்கு என்னும் உமது அடியானை நோக்கி, எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடந்த தங்கள் வழிகளை காப்பார்களானால் இஸ்ரவேலின் நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு என்ன செய்யும், நிறைவேற்றுங்கிறார். அழைத்து கட்டிட்டு பிரச்சனை தகப்பனோட சொன்னீர்ல, அதை இப்பொழுது எனக்கு செய்யும் நிறைவேற்றுங்கிறான். இஸ்ரவேலின் கர்த்தாவே, தேவரே உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தாவீதோடு நீ சொன்ன வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யா என்ன செஞ்சாரு, மனுஷனுடைய பூமியில நினைச்சுவாரு, வாசம் பண்ணுவாரா? ஏதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாது, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். இந்த கர்த்தாவே, உடைய அடியன் உடைய சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் உங்களை வந்தாட்டி கேட்டு உடைய அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டுடலாம் அப்படிங்கிறான். அப்படிங்கிறதான் உமது அடியன் இந்த இடத்துல செய்ய விண்ணப்பத்தை கேட்க என் நாம விளங்கும் என்று நீர் தெரிந்து கொண்ட ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் தெரிந்திருப்பதாகங்கிறான். உமது அடியன் இவ்விடத்திற்கு செய்ய விண்ணப்பத்தை கேட்க, நான் இந்த இடத்துல இருந்து விண்ணப்பம் பண்ணும்போது அந்த இதெல்லாம் நீங்க கேட்க நாம விளங்கும் என்று சொன்ன ஸ்தலமாய் இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவு பகலும் திறந்திருப்பதாகங்கிறான். ஆலயத்தை கட்டிட்டு கர்த்தருக்கு இரவும் பகலும் உடைய கண்கள் ஆலயத்தில் திறந்திருப்பதாக நான் எப்போ ஜெபம்னாலும் அடியேண்ட ஜெபத்தை கேட்கணும் அப்படிங்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தலத்துல யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ண போறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களோட பாவங்களே மன்னித்து அவர்களுக்கு என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். தனக்காக எல்லாம் ஜெபிச்சுட்டு ஆலயத்தை கட்டிட்டேன், எனக்கு என்னோட தகப்பனுக்கு சொன்னதானே எனக்கு என்னுடைய வாய்க்கினால் நிறைவேற்றிட்டீர், அதனால உங்களுடைய நியாயப்பிரகாரம் கட்டளைகள் எல்லாம் பின்பற்றாத புருஷன் இருந்தால் தள்ளப்படுவர், இதெல்லாம் பின்பற்றினா அவங்க ஆசை கூடுன்னு சொன்னபடி நான் எல்லாமே தெரிஞ்சுட்டேன், அதனால இரவு பகலும் கண்கள் எங்கள் மேல் திறந்திருப்பதாகன்னு சொல்லிட்டு ஒரு அடியானந்த ஸ்தலத்துல விண்ணப்பம் செய்ய போகிற முதல் ஜனமாகி இஸ்ரவேல் பண்ணும் ஜெபங்களை என்ன செய்யும் கேட்டுடலாம். பரலோகமாகி உங்களுடைய வாசஸ்தலத்துல நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக அப்படிங்கிறான். ஆழத்தில் உள்ள விண்ணப்பம் என்ன செய்யறாங்க, சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் விண்ணப்பத்தை கேட்டுறணும். அவர்கள் வாசஸ்தலத்திலிருந்து அவர்கள் பண்ணும் விண்ணப்பத்தை நினைச்சணும், அவர்கள் செய்த குற்றங்கள்லாம் இருந்தாலும் மன்னித்து அவர்கள் ஜெபி தங்கி எடுத்துக்கணுங்கிறாங்க. அடுத்தால ஒருவர் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கு, ஒருவன் வந்து அடுத்தவனுக்கு விதமா என்ன செய்யறான், குற்றம் செஞ்சவர் இவன் அவனை என்ன செய்யறான், ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்துல உங்களுடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்தால், ஆலயம் உனக்கு முன்பாக பலிபீடத்துக்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கையை அவன் தலையின் மேல என்ன செய்யறான், சுமர பண்ணி அவனுடைய நீதியை சரி கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிமானுக்கு தக்கதாகவும் செய்து அவனுடைய நீதிமானுக்கு தக்கதாக முதல் அடியானே என்ன செய்யும், அடியாரே நியாயம் திருப்பிறாங்கிறான். ஏன்னா அதெல்லாம் ஒருத்தர் என்ன செய்யறான், குற்றம் செஞ்சுட்டான். அவன் குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு குற்றம் செஞ்சு பத்தி அவனை என்ன ஆணையிட்ட சொல்றான், ஒருத்தர் குற்றம் செஞ்சு அவனை
ஆணையிடுன்னு சொல்றான். அப்ப அவ என்ன செய்றான், ஆணையிடுக்கு பரலோகத்திற்கு தேவரு கேட்டு துன்மார்க்கிட்ட நடக்க அவர் தன்மையில என்ன செய்யும் திரும்பி பண்ணும், நீதிமானுக்கு தக்க பலனை நீதிமானுக்கு என்ன செய்யும் நீ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். முதல்ல தனக்காக ஜெபித்தான். தனக்காக ஜனங்களை வழி நடத்துவதற்கு தகுந்த ஞானத்தை கேட்டு ஜெபித்தான். அடுத்தது சிங்காசனத்துல உட்கார வச்சிங்களா அதுக்காக நன்றி சொல்றேன்னு சொல்லி சொல்றான். ரெண்டாவது குற்றம் செஞ்ச மக்கள் என்ன செய்றாரு, மன்னிக்கிறதுக்காக என்ன செய்றாரு, அழைச்சிருந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. அடுத்தல நம்முடைய ஜனங்களா இஸ்ரேலர் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டா அவங்க சத்துருக்கு முன்பாக என்ன செய்றாங்க, முடிக்கப்பட்டுட்டாங்க. முடிக்கப்பட்டதுனால இஸ்ரேலர் உமக்கு விரோதமா பாவம் செய்த பாவத்தின் மித்தமாக சத்துருக்கு முன்பாக அவங்க என்ன செய்றாங்க, முறியடிக்கப்பட்டு விட்டவ. அப்போ உங்களிடத்துல திரும்பி உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தை உங்களுடைய சன்னிதத்தில் விண்ணப்பம் பண்ண உங்களுக்கு வேண்டுதல் பண்ண வந்தாச்சுன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு உங்களுடைய ஜனமாயி இஸ்ரேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்து தேசத்தில் அவர்கள் என்ன செய்யும் நீர் திரும்பி வர பண்ணுவீராக அப்படின்னு சொல்றாப்புல. அடுத்தபடியாக பாவம், அவர்கள் முக்குறதும் பாவம் செய்ததனால் வானம் என்ன செய்து அடைக்கப்பட்டு போயிட்டான். அடைப்பட்டு பாவம் செஞ்சதுனால வானம் அடைப்பட்டு மழை பெய்யவே இல்லை. வானம் அடைப்பட்டு மழை பெய்யாது இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக என்ன செய்றாங்க, விண்ணப்பம் பண்றாங்க. விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய நாமத்தை நாங்க என்ன செய்யறோம் அறிக்கையிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே என்ன செய்யறோம், அவங்க செய்த பாவத்தின் மித்தம் கர்த்தர் சன்னிதானத்துல அறிக்கை பண்ணும்போது தங்களுக்கு லேசப்படுத்துற பாவத்தினால் என்ன செய்றாங்கன்னா பள்ளத்திருக்கிற தேவரை கேட்டு அடியாரும் முதல் ஜனமாகி இஸ்ரவேல் செய்த பாவத்தையும் மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில அவர்களை போதித்து தேவரு உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்து உங்களுடைய தேசத்தில் மழையை கட்டளையிடுங்கிறார். அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சதுனால வானாடப்பட்டு போயிட்டு பூமியில மழை பெய்யல. அப்ப அவங்க உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி நினைச்சுறாங்க, தாங்கள் கிளேசப்பட்டு தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து மனம் திரும்பி அறிக்கிட்டு ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஜெபத்தை கேட்டு தேசத்துல என்ன செய்யும் மழை பெய்ய கட்டளையிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. மழை ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அவங்க சிங்காசனத்தில் வச்சதை சொல்றாப்புல. ரெண்டாவது அயலான் குற்றம் செஞ்சுக்கும் போது அதை என்ன செய்யணும், அவங்க அறிக்கையிட்டால் மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்தல பாவம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள பாவம் செய்யறது நிமித்தமாக அவர்களை என்ன செய்யணும், அவர்களுக்கு மழை அடைப்பட்டு மழை பெய்யாது இருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக ஒன்று செய்றாங்க. அப்போ நாமத்தை அறிக்கையிட்டு தேவரூர் தங்கள் எல்லையை அறிஞ்ச கிளேசப்படுத்திற்கு தங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் திரும்பினால் பரலோகத்துக்குள்ள தேவரை கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாய் இஸ்ரவேல் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நல்வழியில அவர்களுக்கு போதித்து தேவரு ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உங்களுடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுறாங்கிறார். பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சுட்டு உங்களுடைய சன்னிதானத்துல உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி அவங்க தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பினா அவங்க என்ன காரியங்கள் கேட்குறாங்களோ அந்த காரியங்களுக்கு என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும்னு சொல்றாப்புல. அடுத்தபடியாக தேசத்துல பண்டா உண்டாகிற போது தேசத்துல பஞ்சம் உண்டாயிருக்கு. அப்ப பஞ்சம் உண்டாயிருக்கு, கொள்ளை நோய் உண்டாயிருக்கு, வறட்சி சாவிலாம் என்ன செய்து உண்டாயிருக்குன்னு சொல்லணும். அப்ப அந்த சமயத்துல அந்த வெள்ளை நோய், இந்த கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இதன் மித்தமாக சத்துருக்கள் என்ன செய்றாங்க, தேசத்துல நுழைஞ்சு தேசத்தை என்ன செய்வாங்க, முற்றுகைப்படுவாங்க. அந்த சமயத்துல யாதொரு வாதையா இருந்தாலும் சரிதான், யாதொரு வியாதியும் வந்திருந்தாலும் சரிதான், எந்த மனுஷனானாலும் உங்களுடைய ஜனமாய இஸ்ரவேல் மேலும் தன் பாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகள் என்ன செய்றாங்க விரித்து அவங்க வேண்டுதல் பண்ணும்போது உங்களுடைய வாசஸ்தலமாய் பலவத்தில் இருக்கிற நீர் தேவரை கேட்டு அதை மன்னிப்பீராக. தேவரை எங்கள் பிதாக்களை கொடுத்த தேசத்துல அவர்கள் என்ன செய்றாங்க, தங்கள் ஊரடங்கும் அளவும் நாளளவும் உமக்கு என்ன செய்றாங்க பயப்பட்டு இந்த வழிகளில் நடக்கும்படிக்கு தேவர் ஒருவரை மனுப்புத்திர நிர்ணயித்து அறிந்தவரானதால் அவைகள் என்ன செய்யணும் மன்னித்து அவங்களுக்கு தக்கதாக என்ன செய்யணும் பலன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றான். இது வாதையை கர்த்தருடைய மன்னிப்பு கேட்டவங்க. அடுத்தபடியாக அந்நிய ஜாதிகள், இந்த இஸ்ரேல் ஆலயத்தில் அந்நிய ஜாதிகள் யாராவது உங்களுடைய நாமத்தின் மித்தம் அவங்க என்ன செய்றாங்க மன்னிப்பு கேட்டு அவங்க ஜெபிக்கிறதுனால அவர்களுக்கு என்ன செய்யணும், நீங்க விடுதலை கொடுக்கணுங்கிற. அந்நிய ஜாதியார் மக்கள் உங்களுடைய நாமத்தினால நாமத்தை கொண்டு என்ன செய்றாங்க
அவங்க தூர தேசத்திலிருந்து வந்து ஆலயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ண வந்தாலும் அவர்கள் ஜெபத்தை விண்ணப்பத்தை அவங்க விண்ணப்பம் பண்ணனா பலவத்தில் இருக்கிற வாசஸ்தில் இருக்கிற தேவரீர் இதை கேட்டு நினைச்சிற ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜனமாய் இஸ்ரவேலை போல நினைச்சிற நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியார் உண்மை நோக்கி நினைச்சப்பட்ட வேண்டிக் கொள்வதன்படியே தேவரீர் அது மன்னித்திரவில்லை அப்படின்னு சொல்றான். உங்களுடைய ஜனங்களை அனுப்பும் வழியில இப்ப வந்து ஜனங்களை வந்து என்ன செய்றாங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்களை என்ன செய்ய பாசி வச்சு அனுப்பிட போறான். அப்ப அனுப்பிடும் போது சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு விரோதமா வந்து யுத்தம் பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்துல இருந்து விண்ணப்பம் பண்றாங்க. எப்படி நாங்கள் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஆலயத்துல இருந்து விண்ணப்பம் பண்ணி கேட்கும்போது பாவம் செய்யாத மனுஷன் என்ன செய்யாத பூமியில கிடையாது. அதனால உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் என்ன செய்யறாரு, கோபம் கொண்டு அவர்களுக்கு ஒருவர் பாவம் செய்து தேவரீர் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக சத்துருக்கள் என்ன செய்யறாங்க கையில நீர் ஒப்பு கொடுக்கறதுனால அவர்களே சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க துரத்தினாலும் சரிதான் சமயத்தில் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு என்ன செய்யறாங்க கொண்டு போகிற போது சிறைப்பட்டு போன தேசத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க தங்கள் உணவை வந்து மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அக்கிரமம் பண்ணி நடந்தால் அவருடைய சிறையிருப்பு என்ன செய்யும் தேசத்துல உமக்கு நேராக என்ன செய்வேன் நான் கஞ்சுவேன்னு சொல்றாரு. அதனால தாங்கள் செய்த பாவத்தின் மித்தம் சிறையிருப்பிலிருந்து நேராக வந்து தன்னுடைய சமூகத்தை நோக்கி கஞ்சுதல் பண்ணும்போது அவர்களுடைய சிறைகளிலிருந்து கொண்டு போகப்பட்ட தன் சிறையிருப்பான தேசத்துல தங்கள் முழு இறைத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் திரும்பி என்ன சொன்னோம் தங்கள் பிதால் கொடுத்து தங்கள் தேசத்துல என்ன சொன்னோம் தேவரு தெரிந்து கொண்ட இந்த சான்றிதழ்களும் இந்த உங்களுடைய நாமத்திற்கு நீ கட்டின ஆலயத்திற்காக உங்க நோக்கி நிச்சயம் பண்றான்னு சொல்றப்ப தம்முடைய வாசஸ்தலமாகிய பலத்தின் நிமித்தம் தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் என்ன செய்றாங்க கேட்டு அவர்கள் நியாயசனத்துல நியாயம் சேர்த்து அவங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்த உங்களுடைய ஜனத்துக்கு மன்னித்தரலாம் அப்படிங்கிறான். அப்புறம் இப்பொழுதும் என் தேவனை இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்களை திறந்தைகளும் என் செவிகள் என்ன செய்யணும் கவனிக்கிறவளுமா இருக்கணும் அப்படிங்கிறான். தேனா கர்த்தாவே உங்களுடைய தாவர சிலையும் தேவரீர் வல்லவை பிளங்கும் பெட்டியுடன் என்ன செய்து எழுந்தருள் அந்த எழுந்தருளும் தேவனுடைய கர்த்தாவே உமது ஜனங்களில் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவர்கள் தரையில என்ன செய்யணும் மகிழ்வார்களாக. தேவநாயகி கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணவரின் முகத்தை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா புறக்கணிக்க விடாதபடிக்கு உம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு என்ன செய்யறோம் நீர் பண்ண வாக்கு சத்தங்களை என்ன செய்யறது புறக்கணியாமல் தாசனாக ஏதாவது வாக்குத்தம் பண்ண கிருபையை என்ன செஞ்சா நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றான். இப்ப எல்லாம் என்ன செய்யறான் ஆலயத்துக்காகவும் அரண்மனைக்காகவும் 40 பேரோட சகல ஜனங்களையும் கொட்டி கொண்டு என்ன செய்யறான் அதில் யுத்தம் பண்றான். அதில் யுத்தம் பண்ணி லாஸ்ட்ல சொல்றான் தாவீது வாக்குத்தம் பண்ண கிருபையை எங்களுக்கு என்ன செய்யணும் நினைத்தரலன்னு சொல்லி சொல்றாப்புல. அடுத்தபடியாக 7வது அதிகாரத்துல சாலமன் என்ன செய்யறான் ஜெபம் முடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறான் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றான். அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது அக்கினி என்ன செய்து வானத்துல இருந்து இறங்குச்சான். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பள்ளியும் சமாதான பள்ளியும் என்ன செஞ்சுதான் அது பட்சித்து போட்டுச்சான். இப்படியே கர்த்தருடைய வல்லமே ஆலயத்துல என்ன செய்து அவருடைய மகிமையினால ஆலயம் நிரப்பப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரம்பினது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லேவியர்கள் ஆசாரியர்கள் கூட அதுக்கு முன்பாக நிற்க முடியாத அளவுல கர்த்தருடைய மேகலை இறங்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படியே அந்த மேகத்தை வந்து கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியல பிரவேசிக்க கூடாம போயிடுச்சு. கர்த்தருடைய மகிமை இறங்குனால உள்ள போக முடியல. அந்த சமயத்துல அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்துமே தங்கி இருக்கிறது இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் கண்டெடுத்த போது இஸ்ரேல் ஆலயத்துல என்ன செய்றாங்க வந்து ஆசிரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதுன்னு இருந்துச்சான். காரணம் என்ன அப்படின்னா அவங்க கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல இருந்துச்சுல இருக்கல. அதனால கர்த்தருடைய மகிமை அவங்க மேல இறங்குனதுனால கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யணும் அவங்களுக்கு பிரவேசிக்கிற போதெல்லாம் கர்த்தரை என்ன செய்றாங்க முகப்புறம் விழுந்து பணிந்து குனிந்து என்ன செய்றாங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியாக நாட்டகத்து மக்கள்கிட்ட இப்படியாக அவங்க என்ன செய்றாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறதையும் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்ட தலைவரிசை மட்டும் தரை குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவங்க
கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி என்ன செய்றாங்க, அவரை துதிக்கிறாங்க. அது நம்ம பார்க்கிறோம் ஆலயத்துல துதி சோத்திரங்களை எடுத்து தான் அவங்க அற்புத அடையாளம் பெறதை நம்ம பார்க்கிறோம். அதனால நாம் கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து நம்ம தேவைகளுக்கான காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமாக துதித்து சோத்தரித்து அற்புதங்களை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இப்படியாக ராஜாவாய் சாலமோன் 20,000 ஆடுகள், 1,20,000 ஆடுகள் இதெல்லாம் என்ன செய்யறான், ஆலய பிரதிஷ்டைக்கு பலியிடுறான். பலியிட்டு ராஜாவும் சகல ஜனங்கள் என்ன செய்றாங்க, தேவனுடைய ஆலயத்தை இப்ப என்ன செய்றாங்க, பிரதிஷ்டை பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்ப ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க, தங்கள் பணிவிடை செய்து நின்றாங்களாம். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவர் துதித்து பாடும்படியாக சேவித்த கர்த்தரின் வீர வாக்கியங்களை அவர்களும் என்ன செய்றாங்க, வாசித்து சேவித்து நின்றாங்களாம். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று என்ன செய்றாங்க, பூரிகளை ஊதினார்கள் சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் எல்லாரும் அப்படியே என்ன செய்றாங்க, நின்று கொண்டிருக்கிறாங்க. சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபடம் சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலி நினைத்த கொல்ல மாட்டாது இருந்துச்சான். வெண்கல பலிபடத்தை வந்து இடத்த கொள்ளாதபடிக்கு இருக்கிறான் சொல்றேன். சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் நினைத்து செலுத்துறான். சாலமோன் ஆலயம் கட்டின இடத்துல சர்வாங்க தகன பலி சமாதான பலியெல்லாம் செலுத்தி அழைத்து என்ன செய்றான், கட்டி கத்துக்குன்பாக என்ன செய்றான், உண்மை ஒத்தமா இருக்கிறாப்புல. அக்காலத்துல தானே சகோதரர்கள் என்ன செய்றாங்க, அக்காலத்துல சாலமோன் என்ன செய்றான், சாலமோனும் ஆமாத்தின் நிலையிலிருந்து எகிப்தில் நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்து பெரிய கூட்டமாகிய இஸ்ரேல் அனைத்தும் 7 நாள் என்ன செய்றாங்க, பண்டிகைகளை ஆசரிக்கிறாங்க. 8ஆம் நாள்ல மீண்டும் ஒரு நாள் என்ன செய்றாங்க, கொண்டாடன்று வராங்க. அதனால 7 நாள் பலிபடத்து பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகைகளையும் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிக்கிறாங்க. 7ஆம் மாதத்துல 23ஆம் தேதியில தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு ஆசிரியர்கள் லேவியர்கள் இடம் கொடுக்குறாங்க. அதன்படியாக கர்த்தர் என்ன செய்றார், கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இந்த ஜனமாய் இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா என்ன செஞ்சாங்களாம், போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நல்ல காரியங்கள் செய்தனால மகிழ்ச்சியா திரும்பி போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.